செத்தலன்னு சொல்றது கிலோ 1000 ரூபா. அதெல்லாம் எத்தனை இருக்கு? சரி சரி, 200 ரூபா என்ன மலிவா இருக்கு. இந்த அரை கிலோ 1800 ரூபா போட்டு தரேன் கிலோ. விலை விலை மீனும் 1500. தக்காளி பழம் 500 ரூபா கிலோ. போஞ்சி 400 ரூபா. முருங்கக்காய் வியாபாரங்கள் என்ன அப்படி இப்படி தான் இப்போ மீன் விலை கடுமை எத்தனை இப்போ? கிலோ கடை சரியான விலை மீன் 1000 ரூபா. இது மண்ணா இப்பெல்லாம் நாங்கள் மலிவாக தான் கொடுக்கும். 500 ரூபாய்க்கு கொடுக்கும். 500 ரூபா. என்ன விலை? அது கிலோ 1000. இது சூடா கிலோ 600. புறவாக்கம் கூட பெருசா அன்னைக்கு போடலாங்க. 20 ரூபா. பைத்தங்க 20 கோயிலை மிக்கக்கூடாது அதையாச்சும். ஏன் அந்த பழமையான ரசை இப்பயும் வச்சுக்கிறார் ஐயா. பார்த்தீங்கன்னா 30 வருஷமா வியாபாரம் கறி கொண்டு போகுது. அதுக்குள்ள விரதங்கள் அதுகள் இதுகள் சொல்லி. வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் அச்சுவேலி சந்தைக்கு நினைக்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி 7ஆம் மாதம். இன்றைய நாளில் இந்த அச்சுவேலி சந்தையில் உள்ள மரக்கறிகள், மீன்கள், பழங்கள் இந்த விலை விவரம் தான் பார்க்க போகிறோம். வாங்கோ இதுக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா அச்சுவேலி பிரதான வீதி. பார்த்தீங்கன்னா அச்சுவேலி பஸ் ஸ்டாண்ட், மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதுதான் வந்து அச்சுவேலி சந்தை. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே அச்சுவேலி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஆட்டோ ஃபுல்லாகவே நினைக்க முடியும். அச்சுவேலி சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி விளைவாங்கன்னு சொல்லி. இதை பாருங்கள், வந்தோடனே ஒரு பாட்டாக்கள், பெட் கவர் எல்லாமே ஐயா அண்ணன் கலந்து விற்று கொண்டிருக்கிறார். நில விதிப்புகள், கத்தி எல்லாம் இருக்கு. ஆனால் நீர்வேலி கத்தி வேணா என்ன விலை? அந்த கொடை கத்தி என்ன விலை? பாருங்க தான் இருக்கு. என்ன விலை? 1000 ரூபா. விளக்குகள், ஸ்லைட், புல்வேண்ட், மேசை விதிப்புகள், தும்புத்தடி, பாட்டாக்கள், பெட் கவர் எல்லாமே தோணுது. என்ன மாதிரி விலையெல்லாம்? என்ன மாதிரி விலைகள்? என்ன மாதிரி விலைகள்? நம்மளா இப்போ இது சிங்கிள் பெட் கவரு, டபுள் பெட் கவர் என்ன விலை? 1000 ரூபா. டபுள் பெட் கவர் வந்து 1000 ரூபா. கத்தி வந்து 1000 ரூபா. அப்படியே எல்லா சாமான் வேறு வந்து விற்று கொண்டு இருக்கு. அப்போ அண்ணா வந்து எவ்வளோ வியாபாரம் செய்கிறீங்க? 5-6 வருஷமா ஆகிக்கணும். இங்கே அந்த 5 வருஷம் செய்கிறாங்க. 5 வருஷமா 5 வருஷம் தான் வியாபாரம் செய்கிறீங்க. எப்படி போகுது வியாபாரங்கள்? போகுது, செலவு பட்டோட போகுது. சரி சரி. அதோட பேர் என்ன? ஓமி. சரி. பார்த்தீங்கன்னா இதில் அண்ணா அச்சுவேலி சந்தையில் வந்து முதலாவது அண்ணா இருப்பேன். இதில் இப்படி வந்து எல்லா சாமானுமே விற்று கொண்டு இருக்கிறேன். ஓகே அண்ணா. இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பழசலை கடையெல்லாம் இருக்குது. அதுக்குள்ள நிறைய பழசலை கடைகள் இருக்குது. அது மாதிரி இதில் முன்ன உடுப்பு எல்லாம் விற்றுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பழங்கள், வாழைப்பழம், வெத்திலை எல்லாமே விற்றுக்கணும். இதுக்கு பின்னி தான் பார்த்தீங்கன்னா மீன் சந்தை இருக்குது. நாங்கள் முதல்ல போய் அப்படியே மரக்கறிகள் வந்து விலையில் பார்ப்போம். பாருங்கள், பப்பாப்பழம், இலாப்பழம், வாழை, மாம்பழம், இதில் அந்த பூசை சாமான்கள் எல்லாமே இதில் விற்று கொண்டிருக்கணும். என்ன ரூபா வெத்தில இப்போ? 4 ரூபா 5 ரூபா வெத்தில பார்த்தீங்கன்னா 4 ரூபா 5 ரூபா. ஐயா என்னென்ன விற்கிறீங்க? அப்படிங்க இஞ்சி கிழங்கு, தூள், புளி, வெத்தில வாக்கு கோயிலே மிக்கக்கூடாது அதையாச்சும். ஏன் வருத்தம் கிடக்கும். ரைட் ரைட். ஜாழ்ப்பாணத்தில் நான் கோயிலை ஃபேமஸ் உள்ளூர் இது இப்போது செய்தே. சரி சரி ஓகே. பப்பப்பழம் என்ன விலையா? 100 ரூபா கிலோ. 100 ரூபா. 100 ரூபா. அந்த ரெட் லேடி அந்த பழமா? என்ன பழம்? ரெட் லேடியோ? ரெட் லேடி. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே விற்று கொண்டிருக்கணும். ஐயா எவ்வளோ நம்ம வியாபாரம் செய்கிறீங்க? 20 வருஷம். இங்கே அச்சுவேலி தான் இங்கே 20 வருஷம், அங்கே இன்னைக்கு 10 வருஷம். அப்போ 30 வருஷம். சரி சரி. எப்படி போகுது வியாபாரங்கள் இப்போ? இப்போ கூட வைக்க முந்தின வாங்கிக்க இந்த விசேஷ நாள் வரைக்கும் இந்த புதுசு சாமான்கள் யாரும் மட்டி மூலம் இல்லை. சரி சரி ஓகே சரி. நன்றி. பார்த்தீங்கன்னா அதில் வந்தோன்னா அப்படியே பழங்கள் மற்ற புது சாமான்கள் எல்லாமே விற்று வாங்கணும். அதான் இப்போ வந்து கோயில் வைக்க தடையாம். எனக்கு இப்போ அந்த விஷயம் தான் தெரியும். இப்போ கோயில் எல்லாம் விற்க தடையாங்க. இப்போ உடுப்பு கடை எல்லாமே பரவி இருக்குது. உடுப்பு கடையை பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே மரக்கறிகள் இருக்குது. வாழ்ந்த காய்ச்சி அப்படியே எல்லா விலையிலும் பார்ப்போம். தக்காளி பழம் 500 ரூபா கிலோ.
போஞ்சி 400 ரூபா. முருங்கைக்காய் 200 ரூபா. அவ்வளோத்து கொஞ்சம் முருங்கைக்காய் இப்போ பீட்ரூட் இது 400 ரூபா. பெரிய வெங்காயம் 140 ரூபா. துபாய் பூசணி 200 ரூபா. இதுக்கு அது 200 ரூபா. கோவா கோவா 300 ரூபா. கேரட் 450 ரூபா. உருளைக்கிழங்கு 20 ரூபா. புடலங்க எங்கத்தியான புடலங்க இது எங்கத்த புடலங்க நல்ல பெருசா இருக்கு நல்ல பெரிய புடலங்க கீரை ஐயா ஐயா என்ன வேலையாகு ஐயாக்கு சபா சபா எவ்வளவு காலமா நீங்க வியாபாரம் செய்றீங்க நான் ஒரு 20 வருஷம் இங்க 5 வருஷம் சந்திலாம் சாவச்சேரியில் 15 வருஷம் இப்போ இங்க சரி சரி எப்படி போகுது வியாபாரங்கள் சாரம் சும்மா பரவாயில்ல மாதிரி போ மலைக்கறி விலையில் எப்படி இருக்கு மலைக்கறி வார கொஞ்சம் புகழாது ரைட்டு சில சாமான்கள் எல்லாம் விலை குறைஞ்சிருக்கு முருங்கை எல்லாம் நல்லா குறைஞ்சி 1000 ரூபாய் போனது இல்லை 2000 போனேன் இப்போ பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் கொண்டபடியா இருக்கு அப்படி நிறைய சாமான் குறைஞ்சிருக்கு 1-2 சாமான் கூடி இருக்குண்ணே கூடி இருக்கும் சரி சரி ஓகே சரி இப்படி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் வந்து அப்படியே மலைக்கறி யாரும் செஞ்சுருக்கேன் ஆனால் கத்திரிக்காய் என்ன விலை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 300 ரூபாயாம் இங்கே வெங்காயத்தாள் நம்மளுக்கு லீக்ஸ் என்ன இல்லைண்ணா லீக்ஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபா அதில் மிச்சம் எல்லாம் உங்களுக்கு விலை காட்டிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு இருக்குது வணக்கம் ஐயா வணக்கம் ஐயாவோட பேர் அந்தயான் எவ்வளோ நாளமா நீங்கள் மலைக்கறி வியாபாரம் செய்கிறீங்க ஒரு 30 வரைக்கும் 30 வருஷம் இந்த சந்தானே இல்லாட்டி அஜோடி சந்தானா அஜோடி சந்தை 30 வருஷமா இருக்கீங்க அப்போ இந்த சந்தை எவ்வளோ காலம் பழமையானது இந்த சந்தை வந்து எவ்வளோ காலமாக இருக்குது அது கனகாலமாக இருக்கு இப்போ நீங்கள் 30 வருஷமா இங்கே வியாபாரம் செய்கிறீங்க இப்போ எப்படி இருக்கு மலைக்கறி விலை ஐயா இப்போ மலிவு மேடம் பொருளங்க என்ன விலை 20 ரூபா பைத்தங்க 250 தேசி 20 தக்காளி பழம் 500 முருங்கைக்காய் 20 முருங்காய் நல்லா குறைஞ்சிட்டு விலை சின்ன வெங்காயம் 150 ஐயாட்ட தராசை பார்த்தாலும் தெரியும் ஐயாட வியாபாரத்துன்னு அனுபவம் அதுக்கு அந்த காலத்து தராசு எவ்வளோ நான் தராசு இருக்கு உங்களோட தராசு வந்த காலம் வாங்கி இருக்கு ரைட் ரைட் படியெல்லாம் போட்டு தான் இப்படி இருக்கிறது அந்த பழமையான தராசை இப்பயும் வச்சுக்கிறார் ஐயா பார்த்தீங்கன்னா 30 வருஷமா வியாபாரம் செய்யுது மற்ற தராஜையை எடுப்போம் அதான் இதுவே எப்படி போய் இப்போ வியாபாரங்கள் இப்போ பரவாயில்ல அதுக்கு அந்த விலையில் இப்படி ஏற்ற மாதிரி இருக்குமா இப்போ எல்லாம் முறை குறைய வலிக்குது இப்போ எல்லாம் சரி ஓகே நன்றி ஐயா நன்றி அது இந்த வெள்ளாறு கிணையில வெள்ளாறு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயாம் 50 மிளகரி இல்லாமல் வைத்து கொண்டு போய் வாழைப்பத்தி இல்லாமல் மண்ணில் வாழைப்பத்தி 50 ரூபா வாழைப்பத்தி பார்த்தீங்கன்னா 50 ரூபா சரி ஓகே இந்த பாருங்க நம்மளுக்கு இதில் பார்க்க புடலங்காயோட சைஸ் விடுங்க பாருங்க இந்த இடத்துக்கு பாருங்க புடலங்காயன்னு சொல்லி ஒரு ரூபாய்க்கு கூட பெருசா அன்னைக்கு பாருங்க அதுதான் ஒரு ரூபாய்க்கு கூட பெருசா அன்னைக்கு புடலங்கான்னு உங்கள்கிட்ட வேணா கொண்டு கொடுப்பாரோ ரைட்டு இப்படியே மிளக்கர் சந்தை முடிஞ்சு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மீன் சந்தை இருக்குது இன்னும் பெருசாக வியாபாரமே கூடுதல் போல இருக்குது நாங்கள் அப்படியே சந்தையை சுற்றி பார்த்துட்டு வந்து மீன் விலையை பார்ப்போம் இல்லை இறைச்சி மீன் எல்லாமே இதுக்குள்ள வாங்கலாம் நாங்கள் மாதிரி அப்படியே சந்தையில் சுற்றி பார்ப்போம் பார்த்துட்டு வந்து மீன் விலையை பார்ப்போம் ஐயா என்ன விற்கிறீங்க கோயிலை இவன் அந்த ஜாழ்ப்பாணத்து கோயிலையா ரைட் என்ன விலை கோயில பையா வந்து கோயில வியாபாரம் தான் எவ்வளோ காலம் 30-40 வருஷம் இங்கே இந்த சந்தானே இல்லாடி போனாலும் இப்போ இங்கே இதோட ஏதாவது சரி சரி எப்படி போகுது வியாபாரங்கள்
சரி ரைட். இதில் சில கடையில் பூட்டி இருக்கு. எனக்கு நம்பி அவர் மாதிரி விதையில போல சில கடையில் பூட்டி இருக்கு. இதில் பிளாப்பழம் இல்லாமல் இருக்கு. பாருங்க பிளாப்பழம் இல்லாமல் வந்துட்டு என்ன பிளாப்பழம் 200 ரூபா. என்ன மலிவா இருக்கு இந்த பிளாப்பழம்லாம் 200 ரூபாயா? சந்தன குச்சி தேங்காய் பூசை சாமான்கள் பூசை சாமான் வைக்கிறீங்க ஃபுல்லா பூசை சாமான் வைக்கிறீங்களோ அதுங்க ஐயா வந்து பூசை சாமான் தான் ஃபுல்லாக வச்சு கொண்டிருக்கு. அவரோட பழங்கள் எல்லாமே இருக்குது. பிளாப்பழம் வாழைப்பழம் எல்லாமே வச்சு கொண்டிருக்கு. எப்படி போகுது வியாபாரங்க ஐயா? பரவாயில்ல சரி சரி. அந்த பானையோட பாருங்க அந்த பழைய பெட்டியல் நீத்து பெட்டி அந்த புட்டு வைக்கிற பெட்டி மா வைக்கிற பெட்டி எல்லாமே இருக்குது. சரி அதான் ஒரு சின்ன பிள்ளை இந்த உடுப்பு கிடைச்சிருக்காங்க. அதில் உடுப்பு எல்லாமே வணக்கம் ஐயா. என்ன மாதிரி வணக்கம். என்ன மாதிரி இந்த உடுப்புலாம் நம்ம விலையில கொடுக்குறீங்க? உடுப்பெல்லாம் நாங்க மலிவா தான் கொடுக்கும். 500 ரூபாய்க்கு கொடுக்கும். 500 ரூபா பொம்பளை பிள்ளைகள் சட்டை கடையில 2000 ரூபாய் சேல். 500 ரூபா கூட வந்துருக்கீங்க. ஓ எவ்வளோ வியாபாரம் செய்றீங்க அஜுவல் சந்தைக்குள்ள? அஜுவலிக்கு வந்து இப்ப 21 வருஷமா போய் 21 வருஷம் ஆச்சு. 2000 ஆண்டு வந்து. சரி சரி. இப்படி பாத்தீங்கன்னா பிசினஸ் இல்ல சனங்கள் இல்ல இந்த மார்க்கெட்டுக்கு இதுக்கு போட போறோம். என்ன யூடியூப் ஜப்னா பாலா ரைட் போடுங்க பாருங்க. ரைட் முன்னுக்கு இருந்த கடையை உடைச்சு இதுக்குள்ள போட்டாங்க. ரைட் ரைட். பிசினஸ் போறோம். ஓகே ஓகே. ஒரு சாப்பாடு கடை எந்த பூட்டு போல வெளியில போட்டுட்டாங்க. இவே வெளியில போயிட்டாரு. வெளியில போட்டுட்டாங்க. ரைட். இந்த கடை வந்து வெளியில போயிட்டான். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பரிசு கடை எல்லாம் இருக்கு பாருங்க. ஃபுல்லா நிறைய பரிசு கடைகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே தோட்டத்தில் நிறைய பலசர்கள் இருக்குது. நாங்கள் இப்போ மரக்கறி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்னும் போய் அப்படியே மீன் வெளியில் பார்ப்போம். மீன்கள் விலையில் எப்படி பார்ப்போம். வணக்கம் வணக்கம். பாறை மீன் இருக்கு. என்ன இல்லை பாறை மீன்? 1500 ரூபா கிலோ. 1500. ஐயோ நான் போறேங்க அந்த எங்க இங்கே எடுக்கிறீங்களா மீன்? வெள்ளெடுத்துல மீன் எடுக்கிறீங்களா? உங்களை காண்டிருக்கேன் பார்த்தீங்க வெள்ளெடுத்துல. இது கிளியா? சுவா பாரு. என்ன விலை? அது கிலோ 1000. இது சூடா கிலோ 600. எப்படியா போகுது வியாபாரங்கள்? சும்மா போகுது பரவாயில்ல. மீன்ல விலையில பேய்த்துனாங்கண்ணா? விலை ஏற்றம் கூட தாங்க. மீன் பிடிபாடு குறைவோ? பிடிபாடு குறைவோ அதெல்லாம் ஏற்றமா இருக்கேன். சரி சரி. இல்லை பாருங்க பாறை இருக்கு. என்ன இல்லை பாறை? பாரு 1800. விலை விலை மீன் 1000. முரல் முரல் 1200. இறால் இறால் 1400. நண்டு நண்டு 1200. எப்படி போகுது வியாபாரங்கள் ஐயா? வியாபாரங்கள் என்ன அப்படி இப்படி தான். இப்போ மீன் விலை கடுமை ஏற்றமே இப்போ விலை கடை சரியான விலை மீன்கள். அண்ணா அந்த எவ்வளோ வியாபாரம் செய்கிறீங்க? நான் இப்போ ஒரு 15-20 வருஷம் செய்கிறோம் இங்கே இந்த சரி ஓகே ஓகே. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் மீனை வாங்கிட்டு இங்கே கொடுத்து அப்படியே நீங்கள் வெட்டி வாங்கிட்டு போகலாம். இதில் வெட்டுறதுக்கு ஒரு 4 பேர் நினைக்கலாம். நீங்கள் இதில் கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போக முடியாது. இதில் பாருங்க சுறா இருக்கு. என்ன சுறாண்ணா இது? இது பால் சுறாண்ணா. என்ன விலை? கிலோ 2500 ரூபா. இது அரைக்குழாண்ணா. அரைக்குழா என்ன விலை? அரைக்குழா கிலோ 2000. பாறை பாறை கிலோ 1800 ரூபா போட்டு தரேன் கிலோ. விலை விலை மீனும் 1500. துள்ளு மண்டை என்ன விலை? துள்ளு மண்டை கிலோ 1000. இது சுவா பாறை கிலோ 500. இது சூடை கிலோ 600. பால் சுறா இருக்கு. பால் சுறா இருக்கு. திரளி கிலோ 800 ரூபா. 800 ரூபா. இது என்ன பெரிய மீன்? இது செத்தலன்னு சொல்றது கிலோ 1000 ரூபா. பெரிய இறால் இருக்கு. இறால் கிலோ 2000 ரூபா. நீலக்கால் நண்டு இருக்கு கிலோ 1000. கனவை 1500 ஊசி கனவை. எப்படி போகுது வியாபாரங்கள்லாம்? வியாபாரங்கள் பரவாயில்ல. மீன் தான் ஏறிக்கொண்டு போகுது. அதுக்குள்ள விரதங்கள் அதுகள் இதுகள் சொல்லி மீன் இல்லை. ஆனால் விரதங்கள் கூட வாங்கலாம். மற்றும்படி ஓகே தொழில் செய்கிறது. சரி சரி. இது வந்து கிளிறு 1000 ரூபா. அப்படியே பாறை 2500 ரூபா. அரைக்குள்ள என்ன விலை? 2500 ரூபா. மீன் வருது போல. இது மொந்தரன்னு சொல்றாரு. இது மண்ணா. இது மண்ணா. இது கழுத்தி.
இது கயல் இது காயல் எல்லாம் தான் இது மாதிரி டேஸ்ட் காயல் மீன் எல்லாம் வெள்ளதான் சரி சரி வெள்ளை அதில் பிடிக்க ஓகே ஓகே எப்படியா மீன் விலையில் எப்படி இப்போ எங்கட தெரிஞ்சாரு எங்கட வந்து கண்ட்ரோல்ல தான் சரி எங்கட விலை வந்து கண்ட்ரோல் தான் சரி ஓகே ஓகே ஜாகிரதை பாருங்க இப்படியே இந்த சந்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடுப்பு எல்லாமே போட்டு வைத்தோம் பாருங்க ட்ராக்ஸு பாவாடை எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த இதோட என்ன இல்லைண்ணா ஸ்கர்ட் சுருக்கு என்ன 1600 வேறு இதில் சோட்டுங்களா இதில் சோட்டு இது 1200 இப்படி பார்த்தீங்கன்னா அதில் உடுப்பு எல்லாமே தோணும் நம்ம சின்ன பிள்ளைகள் உடுப்பு எல்லாம் இருக்குது. நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கு. இந்த பாருங்க இந்த சட்டை எல்லாமே வந்து 850 ரூபா. சின்ன பிள்ளை சட்டை எல்லாமே வேணா எல்லாமே இருக்குது. இப்படி வடிவான எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து 850 ரூபா. அது மாதிரி இந்த பட்டி சோட்டி தான் இருக்கு. ஆ ரைட்டு ப்ளஸ் 500 ப்ளஸ் இருக்குது பாப்போம். வெள்ளை கருப்பு எல்லாம் உண்டு. ரைட் ரைட் இந்த ப்ளஸ் எல்லாமே 500 பாருங்க. சின்ன பிள்ளைக்கெல்லாம் இருக்கு என்ன சின்ன பிள்ளை 500 ரூபா. ரைட் ரைட் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி சந்தையில் உள்ள மீன்கள் மரக்கறிகள் மற்ற உடுப்பு கடை எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதே போல் உங்களுக்கு சந்தை வீடியோக்கு படிக்க மாட்டா மறக்காமல் ஜெஃப்னா பாலாஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.